வெல்கம் டு மகுடம் படிப்பகம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம யூனிட் 6 வந்து வெங்கடேசன் புக் சீரிஸ் தான் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 13-14 டேஸாக கேப் ஆயிடுச்சு. சம் இஷ்யூஸு ப்ளஸ் ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால வந்து நம்மளால் ரெகுலராக வீடியோ கொடுக்க முடியல. இனி அப்கமிங் டேஸில் வந்து நம்ம கண்டிப்பாக ரெகுலராக கொண்டு போக போகிறோம். நீங்கள் புதுசாக இப்போ தான் சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம யூனிட் 6 வெங்கடேசன் புக் சீரிஸ்னு சொல்லி பாலைக்காரர்லேருந்து இன்ச் பை இன்ச் ஸ்கூல் புக் ப்ளஸ் வெங்கடேசன் புக்கை பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகாமல் எடுத்துகிட்டு இருக்கோம். யாராச்சும் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நான் பாலைக்காரிலேருந்து படிக்க ஆசைப்பட்றேன், எனக்கு பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நான் கீழே பிளேலிஸ்ட் வைக்கிறேன், மேலே ஐ பட்டன்லேயே வைக்கிறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். லைனாக படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோர்வையாக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டு விடுதலை போராட்டம் வந்து MNA கொண்டு வந்துருக்கோம். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஆரம்பித்து அப்படியே தொடர்ச்சியாக போயிட்டுருக்கு. அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கிளாஸ் பார்த்தாவே போதும், நீங்கள் வெங்கடேசன் புக் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இதே மாதிரி வந்து நம்ம தமிழுக்கு வந்து அவுட் சோர்ஸ் பேட்சை கொண்டு போயிட்டுருக்கோம். ஒரு 13 மனப்பாட பகுதிகள், கலை சொல், சொற்பொருள், மயங்கொலி, குறில்நெடில் வேறுபாடு, பழமொழிகள், பழமொழி 400, இந்த மாதிரி இருக்கிற அயற்சொல், இந்த மாதிரி இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி இதை மனப்பாடம் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இதை எளிமையாக வந்து நம்ம ஷார்ட்கட் வச்சு சொல்லித்தரோம். என்றைக்குமே மறக்காது. நீங்கள் நினைக்கலாம் கலை சொல் இவ்வளோ இருக்குது எப்படி படிக்கிறதுன்னு சொல்லி. ஒரு சப்ஜெக்டை வந்து ஃபுல்லாக படிச்சிட்டிங்கனாவே அந்த சப்ஜெக்டோட ரெஃப்ளெக்ஷன் வந்து இன்னொரு சப்ஜெக்டில் இருக்கும். ஒரு 2-3 சப்ஜெக்ட்டை நீங்கள் படிச்சிட்டிங்கனாவே ரிப்பீட் வேர்ட்ஸ் நிறைய வரும். நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டு படிச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து ஆட்சி சொற்கள் முடிச்சிருக்கோம், சட்டம் முடிச்சிருக்கோம், தகவல் தொழில்நுட்பம் முடிச்சிருக்கோம், பயாலஜி முடிச்சிருக்கோம், ஹிஸ்ட்ரி முடிச்சிருக்கோம். அடுத்தது வந்து இப்போ மருத்துவம் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 6 சப்ஜெக்ட் வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அனலைசிஸ் படி எந்த சொல் வந்து அதிகமாக கேட்குறாங்க, எந்த லெட்டர்ஸ் வந்து அதிகமாக கேட்குறாங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு அதை வந்து முன்னெடுத்து நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஈஸியாக அழகாக மைண்டில் பதியும். கஷ்டம்னு நினச்சிடாதீங்க. நம்ம கிளாஸ் அந்த மாதிரி தரமாக இருக்கும். நான் கீழே தமிழுக்கான டெமோ கிளாஸஸும் வைக்கிறேன். அது வேணால் பார்க்குறவங்க பார்த்துக்குங்க. ஓகேவா? ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம அட்மிஷன் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து டவுட் இருந்தால் கூட கேட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம வந்து போன கிளாஸில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம்? ரவுலட் சத்தியாகிரகம் வரைக்கும் பார்த்துருந்தோம். அடுத்து நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கிலாஃபத் இயக்கம் 1919 அங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். கிலாஃபத் இயக்கம் அப்படின்னா இந்த கிலாஃபத்து கீழே கலீஃபா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். நான் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஏன் இந்த இயக்கம் வந்துச்சுன்னு சொல்கிறேன். கலீஃபான்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து ஒட்டுமொத்த உலக முஸ்லீம்களுக்கும் ஒரு தலைவராக விளங்குவார், கலீஃபாங்கிறவர். ஓகே, இப்போ இந்த போஸ்ட்டை தான் பிரிட்டிஷ் வந்து ஒரு ஆப் வச்சு தூக்கி விட்டுருவாங்க. அதனால தான் இந்த கிலாஃபத் இயக்கங்கிறது வரும். ஓகேவா? நான் ஜென்ரலாக சொல்லிட்டேன், போதும் இந்த அளவுக்கு தெரிஞ்சுட்டாவே. இந்த கிலாஃபத் இயக்கம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1919. ஓகே, இதோட பேக்ரவுண்ட், இந்த கிலாஃபத் இயக்கம் ஆரம்பிச்சதுக்கான பேக்ரவுண்ட் எங்கே வந்து அந்த பிரிட்டிஷ் வந்து அந்த போஸ்டிங்கை தட்டி பறிச்சாங்கிறத நம்ம பார்த்துடலாம். 1914 18 வரைக்கும் முதல் உலக போர் நடக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த முதல் உலக போரில் வந்து ஜெர்மனிக்கும் பிரிட்டிஷ்க்கும் ஃபைட் இருக்கும். ஓகேவா? ஜெர்மனிக்கு பிரிட்டிஷ்க்கும் ஃபைட் இருக்கும். இந்த ஜெர்மனிக்கு துருக்கி வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த துருக்கியில் தான் அந்த கலீஃபாங்கிற பதவி இருக்கும். ஓகேவா? அங்கிருந்து அந்த இஸ்லாமியர்களுக்கெல்லாம் தலைவராக வந்து அந்த கலீஃபா இருப்பார். ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கும் ஒரு கனெக்டிவிட்டியாக இருப்பாருன்னு வைங்களேன். இந்த ஜெர்மனிக்கு வந்து துருக்கி வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். பிரிட்டிஷ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஜெர்மனியை அடிச்சு தூக்கிடும். ஓகேவா? ஜெர்மனி அடிச்சு தூக்கிட்டு நீ ஜெர்மனிக்கே சப்போர்ட் பண்ணியா துருக்கி அப்படின்னு சொல்லி இந்த துருக்கியில இருந்து இந்த கலீஃபா பதவியை தூக்கிடும். ஏன்னா நீ ஜெர்மனிக்கு சப்போர்ட் பண்ண, நான் ஜெர்மனியை அடிச்சு நொறுக்கிட்டேன், உனியும் அடிச்சு நொறுக்கிறேன்னு சொல்லி இந்த துருக்கியை அடிச்சு நொறுக்கிட்டு இந்த கலீஃபாங்கிற போஸ்ட்டை தூக்கிடும். இதில் தான் பிரச்சனை வரும். இந்த இயக்கம் ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இந்த இயக்கத்தை யார் தலைமை தாங்கினா? 2 லீடர்ஸ், அலி பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம், அலி பிரதர்ஸ், முகமது அலி, சவுகத் அலி, 2 லீடர்ஸ். ஓகேவா? இங்க தமிழ்நாட்டில் வந்து யார் முன்னெடுத்து கொண்டு போனா? ராஜாஜி வந்து கிலாஃபத் இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணார் தமிழ்நாட்டில். அதனால தமிழ்நாட்டோட முஸ்லீம் ஆதரவுகளை இவர் பெற்றாரு. நம்ம லைனாக அப்படியே புக்கில் வரிக்கு வரி இருக்கும். நீங்கள் படிச்சுட்டு ஒரு டைம் நம்ம வீடியோ பார்த்துட்டு பாருங்க, தெளிவாக புரியும். அடுத்து வந்து 1919 ஆகஸ்டில் சென்னையில் மாநில காங்கிரஸ் மாநாடு நடக்குது. சென்னை மாநில காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அதில் அலி பிரதர்ஸ்னு நான் சொன்னது முகமது அலி, சவுகத் அலி, இந்த 2 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விடுதலை தீர்மானத்தை கொண்டு வராங்க. எங்கே? 1919 ஆகஸ்ட்டில் சென்னையில் நடந்த கான்ஃபரன்ஸில் விடுதலை தீர்மானத்தை கொண்டு வராங்க. இப்போ நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்துருந்தோம்? கிலாஃபத் இயக்கம் 1919, 1914-18 வரைக்கும் முதலாம் உலக போர் நடந்திருக்கும். அதோட பின்னணியில் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி பிரிட்டிஷை அடிச்சுட்டு கிடப்பாங்க. இவர் துருக்கியில் தான் அந்த கலீஃபா போஸ்ட்டுங்கிறது இருக்கும். இந்த துருக்கியில் இருந்த இந்த துருக்கியில் இருந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜெர்மனிக்கு சப்போர்ட் பண்ணிடுறாங்க. பிரிட்டிஷ் என்ன பண்ணிடுது? ஜெர்மனி அடிச்சு நொறுக்கிட்டு துருக்கி நீ மேலே அவனுக்கு சப்போர்ட் பண்ணி துருக்கியும் பிடிச்சி தூக்கி வீசி அங்கிருந்த கலீஃபா போஸ்ட்டை காலி பண்ணிட்டாங்க. நான் கலீஃபா போஸ்ட்னு என்ன சொல்லிட்டேன்? முஸ்லீம்களுக்கு ஒரு தலைவராக விளங்குறவர் தான். இதனால தான் வந்து இந்தியாவில் இவங்க 2 பேர் லீட் பண்ணுறாங்க, முகமது அலி, சவுகத் அலின்னு சொல்லி 2 பேர். ராஜாஜி வந்து தமிழ்நாட்டில் சப்போர்ட் பண்ணார், கிலாஃபத் இயக்கத்தை சப்போர்ட் பண்ணி முஸ்லீம்களுடைய ஆதரவு வாங்குறாரு. அடுத்து 1919 ஆகஸ்ட்ல சென்னை மாநில காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அங்க வந்து தீர்மானத்தை கொண்டு வராங்க. அலி பிரதர்ஸ் வந்து விடுதலை தீர்மானத்தை கொண்டு வராங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, அலி பிரதர்ஸ் வந்து தீர்மானம் கொண்டு வந்திருந்தாங்கன்னு பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து என்னென்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம்.
அடுத்து கிலாஃபத் கூட்டத்தில் இந்த கிலாஃபத் மீட்டிங் அங்கங்கே நடக்கும்ல, அதில் ராஜாஜி வந்து நிறைய போய் பங்கெடுத்துட்டு அங்கே ஒரு நபரை சப்போர்ட் பண்ணுறாரு, யாகூப் ஹசனை சப்போர்ட் பண்ணுறாரு. யாகூப் ஹசனை சப்போர்ட் பண்ணிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து எங்களுக்கு காங்கிரஸ்க்கு சப்போர்ட் கொடுங்க. யாகூப் ஹசன் சொல்கிறாரு, நீங்கள் வந்து காங்கிரஸ்க்கு சப்போர்ட் கொடுங்க, முஸ்லீம்கள் ஆதரவும் எங்களுக்கு வேணும், காங்கிரஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லி ராஜாஜி சொல்கிறாரு கூட்டத்தில் பங்கேற்றுட்டு. ப்ளஸ் என்ன அப்படின்னா, நான் 1920 மேலே ராஜாஜியோட சப்போர்ட்டால் யாகூப் ஹசன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சென்னை மாநில கிலாஃபத் இயக்கத்தை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வராரு. யாரோட சப்போர்ட்னால? ராஜாஜியோட ஆதரவுனால யாகூப் ஹசன் வந்து சென்னை மாநில கிலாஃபத் இயக்கத்தை வந்து தன் கட்டுப்பாட்டில் எடுக்கிறாரு. இயர் பார்த்தீங்கன்னா 1920 மேலே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிலாஃபத் கமிட்டிக்கு, தமிழ்நாட்டில் இருந்த இந்த கிலாஃபத் கமிட்டிக்கு எல்லா கமிட்டிக்குமே தமிழ்நாட்டு இந்துக்களுடைய ஆதரவு இருந்திருக்கு. எந்த இடத்த தவிர அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எக்ஸப்ட் நார்த் ஆர்காடு, வட ஆர்காடு தவிர மற்ற எல்லா இடத்துலையும் இந்த கிலாஃபத் கமிட்டிக்கு வந்து இந்துக்களுடைய ஆதரவு இருந்திருக்கு. எது தவிரன்னு மட்டும் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி தான் நம்ம கேட்பாங்க. நம்ம என்னென்ன பார்த்துக்கணும், இந்த கிலாஃபத் கூட்டத்தில் வந்து ராஜாஜி நிறைய இடத்துல பங்கெடுத்துக்கிறாரு. அங்கே ஒரு நபர், செல்வாக்கான ஒரு நபர், ஓகேவா, யாகூப் ஹசனை பார்க்குறாரு, அவரை சப்போர்ட் பண்ணுறாரு. அவர்கிட்ட சொல்கிறாரு, காங்கிரஸ்க்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க, அப்போ தான் உங்கள் சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்குறாரு. ஓகேன்றாரு. அதுக்கு அவர் பதிலுக்கு என்ன பண்ணுறாருன்னா, 1920 மேலே ராஜாஜியோட சப்போர்ட்டால் யாகூப் ஹசன் வந்து கிலாஃபத் இயக்கத்துக்கு வந்து இந்த சென்னை மாநில கிலாஃபத் இயக்கத்தை வந்து தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிறாரு. ஓகே, இதோட முடிஞ்சு. நெக்ஸ்ட் கிலாஃபத் கமிட்டிக்கு வந்து இந்துக்களோட ஆதரவு இருக்குது, எக்ஸப்ட் நார்த் ஆர்காடு. ஓகேவா, இது வரைக்கும் பார்த்துருக்கோம். எல்லா தமிழ்நாட்டில் இருந்த எல்லா கிலாஃபத் கமிட்டிக்கும் ஹிந்து சப்போர்ட் பண்ணாங்க, எக்ஸப்ட் வட ஆர்காடுன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துக்குங்க. புக்லேயே நம்ம கொடுத்துருக்காங்க, வெங்கடேசன் புக்கில். திருச்சி கிலாஃபத் கமிட்டிக்கு வந்து TSS சுவாமிநாத சாஸ்திரி, இவர் வந்து ராஜாஜியோட ஃப்ரெண்டு, புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நான் எழுதலை. ராஜாஜியோட ஃப்ரெண்டான TSS சுவாமிநாத சாஸ்திரி வந்து இந்த திருச்சி கிலாஃபத் கமிட்டிக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. அப்போ இது மூலமாக நமக்கு என்ன தெரியுது, தமிழ்நாட்டில் இருந்த எல்லா கிலாஃபத் கமிட்டிக்கும் வந்து இந்துக்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ராஜாஜியோட ஃப்ரெண்டு. அடுத்து பாருங்க, 1920 ஏப்ரல் 20 பார்த்துங்க, 1920 ஏப்ரல் 20 சென்னையில் சவுக்கத் அலி தலைமையில், ஓகே, 1920 ஏப்ரல் 20 சென்னையில் சவுக்கத் அலி தலைமையில் கிலாஃபத் மாநாடு ஒன்று நடக்குது சென்னையில். இதில் சென்னை சார்ந்த ஒரு 1000 பிரதிநிதிகள் கலந்துக்கிறாங்க. இந்த அரசியல் பிரதிநிதிகள் வந்து ஒரு 1000 பேர் கலந்துக்கிறாங்க. இதில் குறிப்பிட்ட நபர்கள் யாரெல்லாம் வந்து பேசுனா, ஒரு ஃபேமஸான லீடர்ஸ், அது மெயினாக பார்த்துக்கணும்ல, யார் இல்லைன்னு கேட்பாங்க. ராஜாஜி, கஸ்தூரி ரங்கர், பிரகாசம், இந்த 3 பேர் வந்து அங்கே கலந்துக்கிட்டு பேசவும் செஞ்சுருக்காங்க. இந்த 1000 பேர்த்தில் இந்த 3 பேர் இவங்க ஃபேமஸான ஆள், அதனால இதை பார்த்து வச்சுங்க. இதில் யார் இல்லைன்னு கூட கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கிலாஃபத் மாநாடு ஃபஸ்ட்டு சென்னையில் நடந்துச்சு 1920 ஏப்ரல் 20. நெக்ஸ்ட்டு கிலாஃபத் மாநாடு வந்து ஈரோட்டில் நடக்குது. இதுவும் வந்து அலி பிரதர்ஸ் தலைமையில் நடக்குது. ஓகேவா, இப்போ நம்ம எது வரைக்கும் பார்த்துருந்தோம், அதான் தமிழ்நாட்டில் வந்து இந்துக்களோட சப்போர்ட் இருந்துச்சா, கிலாஃபத் கமிட்டிக்கு இருந்துச்சு. எக்ஸாம்பிள் என்ன, திருச்சி கிலாஃபத் கமிட்டி தான் எக்ஸாம்பிள். ஏன்னா TSS சுவாமிநாத சாஸ்திரி வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. 1920 ஏப்ரல் 20 சென்னையில் கிலாஃபத் மாநாடு நடக்குது. அதில் சென்னை சார்ந்த 1000 பிரதிநிதிகள் கலந்துக்கிறாங்க. அதில் இம்பார்ட்டண்டான 3 பேர் ராஜாஜி, கஸ்தூரி ரங்கர், பிரகாசம் சொல்லி. திருப்ப அடுத்த கிலாஃபத் மாநாடு வந்து ஈரோட்டில் நடக்குது. அதுவும் வந்து அலி பிரதர்ஸ் தலைமையில். அலி பிரதர்ஸ்னா முகமது அலி, சவுக்கத் அலி, 2 பேர் அந்த லீடர்ஸ். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, 1920 ஆகஸ்ட்டில் தமிழ்நாட்டுக்கு வந்து காந்தி வருகை தராரு. வருகை கொடுத்து இந்த கிலாஃபத் இயக்கத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. டிக் போட்டனா சப்போர்ட் பண்ணாருன்னு அர்த்தம். சப்போர்ட் பண்ணி பிரச்சாரத்தையும் மேற்கொள்கிறாரு. ஓகேவா, அவர் பிரச்சாரத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மகாத்மா காந்திக்கு ஜேங்கிறதுக்கு பதிலாக, நான் இன்ட்டு போட்டேன்னா அதுக்கு பதிலான்னு அர்த்தம், அதுக்கு பதிலாக முகமது அலி, சவுக்கத் அலிக்கு ஜே அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்குறாரு. ஓகே, பிரச்சாரத்துக்கு போன இடத்துல மகாத்மா காந்திக்கு ஜேங்கிறதுக்கு பதிலாக இந்த அலி பிரதர்ஸ், முகமது அலி, சவுக்கத் அலிக்கு ஜேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மக்களை கேட்டுக்கிறாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வட ஆற்காடு மாவட்டம், வட ஆற்காடு டிஸ்ட்ரிக்ட் வாணியம்பாடியில் கிலாஃபத் இயக்கத்தின் உயிர்நாடி, தமிழ்நாட்டு கிலாஃபத் இயக்கத்துடைய உயிர்நாடியாக செயல்பட்ட மாவட்டம் எது, வட ஆற்காடு. அந்த மாவட்டத்தில் என்ன பகுதி அப்படின்னு கேட்டால் வாணியம்பாடி. ஓகேவா, நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து வந்து வாணியம்பாடியில் அங்கிருந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிலாஃபத் பொதுக்குழுன்னு சொல்லி ஒன்று உருவாக்கி, இந்த கிலாஃபத் பற்றி நிறைய பேர் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பிரசுரங்கள்லாம் நிறைய கொடுக்குறாங்க. அதாவது நோட்டீஸ், இந்த கிலாஃபத் இயக்கணும் இது அப்படின்னு சொல்லி பரப்புறக்காக ஒரு பொதுக்குழு மாதிரி உருவாக்கி பிரசுரம் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம எது வரைக்கும் பார்த்துருந்தோம், காந்தி எப்போ வந்தார், 1920 ஆகஸ்ட்டில் தமிழ்நாட்டுக்கு வந்து காந்தி வருகை தராரு. வருகை கொடுத்துட்டு நான் கிலாஃபத் இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாரு. அங்கே போயிட்டு பிரச்சாரத்தில் சொல்கிறார் மக்கள்கிட்ட, மகாத்மா காந்திக்கு ஜேக்கு பதிலாக அலி பிரதர்ஸ்க்கு ஜே, அதாவது முகமது அலி, சவுக்கத் அலி, இவங்க 2 பேருக்கு ஜே அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அடுத்து வட ஆற்காடு மாவட்டத்தில் வாணியம்பாடி, தமிழ்நாட்டு கிலாஃபத் இயக்கத்துடைய உயிர் நாடியா இருந்தது எந்த மாவட்டம், வட ஆற்காடு. எந்த இதுனா வாணியம்பாடி. ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வாணியம்பாடியில் கிலாஃபத் பொதுக்குழு ஒன்று ஆரம்பிச்சு அங்கே பிரசுரங்கள்லாம் கொடுக்குறாங்க, நோட்டீஸ். ஓகே, தமிழ்நாட்டில் கிலாஃபத் இயக்கத்துக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணலைங்கிறத நம்ம பார்த்துடலாம். தமிழ்நாடு கிலாஃபத் இயக்கம் நான் சப்போர்ட்டர்ஸ், அதாவது யார் சப்போர்ட் பண்ணலை.
நீதி கட்சி, சுயாட்சி உறுப்பினர்கள், லிபரல் கட்சி, இந்த 3 பேர் வந்து சப்போர்ட் பண்ணல. நல்லா பார்த்துங்க, நீதி கட்சி, சுயாட்சி உறுப்பினர்கள், லிபரல் கட்சி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில டேஸை பார்க்கணும், ஏன்னா இது ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இதில் நம்ம வெங்கடேசன் புக்கில் வந்து சில பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகிருக்கு. நம்ம அதையும் கம்பைன் பண்ணி ஸ்கூல் புக்கையும் சேர்த்து தான் கொண்டு வரோம். அப்போ தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகாமல் நீங்கள் தரவாக தெளிவாக அடிக்க முடியும். இந்தியாவுடைய கிலாஃபத் டே எப்போன்னு கேட்டாங்கன்னா அக்டோபர் 17. இந்தியா கிலாஃபத் டே எப்போ? அக்டோபர் 17. தமிழ்நாட்டுடைய கிலாஃபத் டே எப்போன்னா ஏப்ரல் 17. தமிழ்நாடு கிலாஃபத் டே வந்து ஏப்ரல் 17. இந்த 2 பார்த்துக்குங்க. சரி, தமிழ்நாட்டில் வந்து கிலாஃபத் இயக்கம் வந்து எங்கே மெயினாக நடைபெற்றுச்சுன்னா வாணியம்பாடி. இதை தான் நம்ம பார்த்தோம், கிலாஃபத் இயக்கத்தின் உயிர் நாடி வட ஆற்காடு மாவட்டம் வாணியம்பாடின்னு சொல்லி. இன்னொரு இடம் என்னன்னா ஈரோடு. இந்த 2 இடத்துல தான் கிலாஃபத் வந்து ரொம்ப உச்சத்தில் இருந்துச்சு. இப்போ நம்ம எதுவரைக்கும் பார்த்துருந்தோம், தமிழ்நாடு கிலாஃபத் இயக்கத்துக்கு யார் யார் சப்போர்ட் பண்ணல? நீதி கட்சி சப்போர்ட் பண்ணல, லிபரல் பார்ட்டி சப்போர்ட் பண்ணல, சுயாட்சி உறுப்பினர்கள் அங்கத்தினர்கள் இந்த 3 பேர் சப்போர்ட் பண்ணல. டேஸ் 2 டேஸ் இம்பார்ட்டண்டாக பார்க்கணும். இந்தியா கிலாஃபத் டே எப்போ? அக்டோபர் 17. தமிழ்நாடு கிலாஃபத் டே ஏப்ரல் 17. ரெண்டுமே 17 தான் வருது. எது அக்டோபர் எது ஏப்ரல் மட்டும் பார்த்துக்குங்க. தமிழ்நாட்டில் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் கிலாஃபத்துக்கு என்னன்னா வாணியம்பாடி ப்ளஸ் ஈரோடு. வாணியம்பாடி தான் உயிர் நாடி அப்படிங்கிறாங்க. உயிர் நாடி வாணியம்பாடி ரைமிங்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஓவராலாக ஒரு ரிவிஷன் பார்த்துடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கிலாஃபத் இயக்கத்தை ஃபுல்லாக பார்த்துட்டோம் 1919 சொல்லி. இப்போ கிலாஃபத் இயக்கத்தை பற்றி ஓவராலாக ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிடலாம். கிலாஃபத் இயக்கம்னா என்ன, எதனால் வந்துச்சு? கிலாஃபத்துக்கு கீழே அந்த கலிஃபாங்கிற ஒரு போஸ்டிங் இருக்கும். ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கு ஒரு தலைவராக இருப்பார். இந்த போஸ்ட் வந்து துருக்கியில் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த போஸ்ட்டுக்கு தான் வந்து இந்த போஸ்டிங் வந்து பிரிட்டிஷ் தூக்குறாங்க. அது எப்படி தூக்குறாங்க? 1919 சரி 14 18 வரைக்கும் 1ஆம் உலக போர் நடக்குது. இதில் ஜெர்மனிக்கும் பிரிட்டிஷ்க்கும் சண்டை வருது. ஜெர்மனிக்கு போய் வந்து துருக்கி சப்போர்ட் பண்ணிடுறாங்க. இந்த போரில் என்ன ஆகுது அப்படின்னா, பிரிட்டிஷ் வந்து ஜெர்மனி அடிச்சு நொறுக்கிட்டு நீயுமா ஜெர்மனிக்கு சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லி துருக்கிக்கு வந்து துருக்கியை அடிச்சு நொறுக்கிட்டு அங்கிருந்த கலிஃபா பதவியை நீக்கிடுறாங்க. இதனால தான் அந்த கலிஃபா பதவியை வந்து அந்த தலைவருக்கே திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த பிரச்சனை வருது. அதனால கிளம்பி வந்தது தான் 2 லீடர்ஸ், அலி பிரதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மௌலானா முகமது அலி, சவுகத் அலின்னு சொல்லி 2 பேர் இவங்க வராங்க. 1919 ஆகஸ்ட்ல வந்து சென்னை மாநில காங்கிரஸ் மாநாடு நடக்குது அலி பிரதர்ஸ் தலைமையில். அங்கே வந்து அலி பிரதர்ஸ் வந்து தீர்மானம் கொண்டு வராங்க. ஓகேவா? ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் வந்து ராஜாஜி வந்து தமிழ்நாட்டில் நிறைய கிலாஃபத்து இந்த ஃபங்க்ஷனில் போய் பங்கேற்றுட்டு அங்கே யாகூப் ஹசன் ஒருத்தரை பார்க்குறாரு. இந்த யாகூப் ஹசனுக்கு வந்து தன்னுடைய சப்போர்ட்டை தெரிவிக்கிறாரு. யாகூப் ஹசன்ட்டையும் சொல்கிறாரு, நீங்களும் வந்து காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க, அப்போ தான் நமக்கு வந்து ஒரு பக்கபலமாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஓகேன்னு சொல்கிறாரு. இதுக்கு ஒரு பிரதிபலனா 1920 மேலே வந்து ராஜாஜியோட சப்போர்ட்டால் சென்னையோடைய அந்த கிலாஃபத் இயக்கத்தை வந்து அந்த கண்ட்ரோலில் கொண்டு வராரு. யார்? யாகூப். யாரோட சப்போர்ட்னால? ராஜாஜியோட சப்போர்ட்னால. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் இருந்த எல்லா கிலாஃபத் கமிட்டிக்கும் வந்து இந்துக்களோட சப்போர்ட் இருந்துச்சு. எக்ஸப்ட் எங்கே? வட ஆற்காடு தவிர எல்லா பக்கம் இருந்துச்சு. ஏன்னா வட ஆற்காடு வாணியம்பாடி தான் முக்கியமான மையம், கிலாஃபத்தோடைய உயிர் நாடின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அங்கே முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கிறதுனால அவங்களே அந்த டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு வந்து எல்லா பக்கம் இந்துக்களுடைய சப்போர்ட் இருந்ததுக்கு எக்ஸாம்பிள் திருச்சியோடைய அந்த கிலாஃபத் கமிட்டிக்கு வந்து TSS சுவாமிநாத சாஸ்திரிங்கிறவர் சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. இவர் ராஜாஜியோட ஃப்ரெண்டு. 1920 ஏப்ரல் 20 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலாஃபத் மாநாடு நடக்கும். சவுகத் அலி தலைமையில் சென்னையில் நடக்குது. ஓகேவா? இதுக்கு வந்து சென்னை சார்ந்த ஒரு 1000 பிரதிநிதிகள் கலந்துக்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமாக சொல்லப்படுற ஆட்கள் அப்படின்னா நமக்கு நல்லா தெரிஞ்ச பொலிட்டீஷியன்ஸ்னா ராஜாஜி, கஸ்தூரி ரங்கர் ப்ளஸ் வந்து டி பிரகாசம். இந்த மாதிரி கேட்பாங்க, யார் இல்லை யார் வந்தாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதனால இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 1920 ஆகஸ்ட் மாதம் வந்து காந்தி வந்து நம்ம சென்னைக்கு வருகை தர்றாரு. வந்துட்டு நானும் கிலாஃபத்துக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிலாஃபத்துக்கான பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு. மக்கள்கிட்ட பிரச்சாரமாக போகிறப்ப என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மகாத்மா காந்திக்கு ஜேங்கிறதுக்கு பதிலாக முகமது அலி சவுகத் அலிக்கு ஜே அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட ஆதரவு கேட்குறாரு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிலாஃபத் இயக்கத்துடைய உயிர் நாடி எந்த மாவட்டம்? வட ஆற்காடு மாவட்டம். எந்த பகுதி அப்படின்னா வாணியம்பாடி. இந்த உயிர் நாடியாக விளங்கின இந்த கிலாஃபத் இயக்கத்துடைய உயிர் நாடியாக விளங்கின இந்த வட ஆற்காடு தான் வந்து இந்துக்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இருக்கும். கிலாஃபத் கமிட்டிக்கு வந்து இந்துக்கள் எல்லா பக்கம் சப்போர்ட் பண்ணுவாங்க, வட ஆற்காடு தவிர. ஏன்னா இங்கே முஸ்லீம்கள் அதிகமாக இருக்காங்க, அதனால அவங்களே அந்த டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஓகே, அடுத்து வந்து இந்த வாணியம்பாடியில் வந்து கிலாஃபத் பொதுக்குழுன்னு சொல்லி ஆரம்பித்து பிரசுரங்கள்லாம் கொடுக்குறாங்க மக்களுக்கு, இந்த கிலாஃபத் பற்றி தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி. அடுத்து 2 முக்கியமான டேஸ். இந்தியா கிலாஃபத் டே எப்போ? அக்டோபர் 17. தமிழ்நாடு கிலாஃபத் டே எப்போ? ஏப்ரல் 17. இந்த 2 நாளும் வந்து தரவா ஞாபகம் வச்சுங்க. தமிழ்நாட்டில் இம்பார்ட்டண்டான பிளேஸ் 2. ஒன்று வந்து வாணியம்பாடி, இன்னொன்று வந்து ஈரோடு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இது வரைக்கும் நம்ம தரவா தெளிவாக சிங்கிள் பாயிண்ட் மிஸ் ஆகாமல் ஸ்கூல் புக் ப்ளஸ் சோர்ஸ் புக்கை தரவா தெளிவாக நம்ம எடுத்து முடிச்சிருக்கோம். கிலாஃபத் இயக்கத்தை எங்கே எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் தெளிவாக அடிக்க முடியும். இதுலேருந்து ஒரு கொஸ்டின் மிஸ் ஆகாது. இதே மாதிரி உங்களுக்கு சோர்ஸ் புக்கும் ஸ்கூல் புக்கும் வச்சு கம்பைல் பண்ணி ஒரு பாயிண்ட் கூட சிந்தாமல் செதறாமல் படிக்கணும், மனப்பாடம் பண்ணாமல் ஈஸியாக ஷார்ட்கட் வச்சு படிக்கணும்னா நம்ம சங்க தமிழ் பேட்ச்னு சொல்லி ஒரு பேட்ச் ரன் பண்ணிட்டு இருக்கோம். 13 மனப்பாட பகுதிகள்: கலை சொல், சொற்பொருள், மயங்கொலி, அப்புறம் வந்து அயர் சொல்லு,
குரில் நெடில் வேறுபாடு, பழமொழிகள், பழமொழி 400 இந்த மாதிரி இருக்கிற ஒரு 13 டாபிக்ஸ், ஓமை தொடர், மரபு தொடர்னு சொல்லி ஒரு 13 டாபிக்ஸை சிம்பிளாக இமேஜ் வச்சு ஈஸியாக ஷார்ட்கட் போட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கலை சொல்லலாம் பெருசாக இருக்குது, எங்களால் படிக்க முடியாது, எவ்வளோதான் நாங்கள் படிக்கிறது அந்த 15 மார்க்குக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு ஒரு சப்ஜெக்ட் ரெஃப்ளெக்ட் ஆகும். நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இங்கே கலை சொல்லு இப்போ வந்து 6 சப்ஜெக்ட் பக்கமாக வந்து A to D முடிச்சிருக்கோம். சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா Z வரைக்குமே ஓரளவுக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு. மீதி எல்லாத்துலேயும் நம்ம A to Z வரைக்கும் முடிச்சிருக்கோம். சரி, சட்டத்தில் A to Z வரைக்கும் முடிச்சிருக்கோம். மீதி எல்லாத்துலேயும் A to D முடிச்சிருக்கோம். ஏன் A to D அப்படின்னா A to D இருந்து 8 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதையும் நம்ம அனலைஸ் பண்ணி பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். கூடிய சீக்கிரம் வந்து நான் யூடியூப்புக்கும் அது போடுறேன். A to D மட்டும் குரூப் 2 குரூப் 4 2025 15 கொஸ்டினுக்கு 8 கொஸ்டின் A to D படிச்சாவே அடிச்சிடலாம். நம்ம A to Z வரைக்கும் எல்லாமே படிக்கலாம். ஆனால் எல்லாமே படித்தா எல்லா சப்ஜெக்ட்டுமே முடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 15க்கு 15 எடுக்க ட்ரை பண்ணக்கூடாது. அந்த 15க்கு ஒரு 8லேருந்து 10 மார்க்கை வந்து நம்ம செக்யூர் பண்ண ட்ரை பண்ணணும். அதை தான் நம்ம பண்ணுறோம். அந்த 15க்கு 8க்கு நம்ம சேஃப் ஆகணும். அந்த 8க்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 சப்ஜெக்ட் நம்ம முடிச்சிருக்கோம். சட்ட A to Z வரைக்கும் முடிச்சிட்டோம். ஆதிசொல் A to D, தகவல் தொழில்நுட்பம், உயிரியல், ஹிஸ்ட்ரி, மருத்துவம், இது எல்லாத்துலேயும் A to D ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் தான். இப்போ நீங்கள் ஆட்சி சொல்ல சில வேர்ட்ஸ் படிச்சீங்கன்னா அது அப்படியே தகவல் தொழில்நுட்பத்தில் அங்கங்கே லாக் ஆகும். அப்படியே உயிரியல் அப்படியே வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று ரெஃப்ளெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். அந்த ரூட் வேர்ட்ஸ் பிடிச்சாவே ஈஸியாக படிக்கிற மாதிரி தான். ஒரு வீடியோக்கு வந்து ஒரு 50 கலை சொல், ஒரு 12லேருந்து 13 நிமிஷம் ஈஸியாக நீங்கள் தரவாக தெளிவாக படிக்கிற மாதிரி தான் நம்ம கிளாஸ் இருக்கும். அவ்வளோ எளிமையாக இருக்கும். நீங்கள் காதில் கேட்டால் மட்டும் போதும். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகிற அளவுக்கு தான் நம்ம கிளாஸ் இருக்கும். ரிப்பீட்டடாக நம்ம ரிவிஷனும் கொடுத்துருவோம். இப்போ எப்படி நம்ம கிளாஸில் வந்து நான் சொல்ல நான் ரிவிஷன் கொடுத்து கொண்டு வந்து கடைசியில் ஒரு ரிவிஷன் கொடுத்தனோ அதே மாதிரி தான் இருக்கும். வீடியோ எண்டில் எப்போவுமே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ரிவிஷன் தான் இருக்கும். இதுதான் நம்ம கலை சொல்கான இது. இதே மாதிரி சொற்பொருள் பார்த்தீங்கன்னா 50 கிளாஸ் பக்கமாக போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3000+ கலை சொற்பொருள் வந்து முடிச்சிருக்கோம். பழமொழி 400 வந்து கிட்டத்தட்ட ஒரு 130 பழமொழி 400 முடிச்சிருக்கோம். இதே மாதிரி மயங்கொலிக்கு வந்து தமிழ் சொல் விளக்கம்னு ஒரு புக் இருக்குது, அது முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து மயங்கொலி சொல்லாகராஜின்னு ஒரு புக் இருக்குது, அதையும் நம்ம கொண்டு போகிறோம். அடுத்து அயற் சொல்லு வந்து ஒரு 500-600+ முடிச்சிட்டோம். அப்படியே எல்லாத்தையும் கோர்வே கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓர் எழுத்து ஒரு மொழி முடிய போகுது. எல்லாமே ஷார்ட்கட் ப்ளஸ் இமேஜ் தாங்க. பக்காவா தெளிவாக தரவா மைண்டில் ஏற்றுவோம். அந்த மாதிரி நம்ம தரமாக பேட்ச் இருக்கும். கீழே வந்து நான் டெமோ கிளாஸஸும் கொடுக்குறேன். கிளாஸஸ் கலை சொல்கான டெமோ கிளாஸ், சொற்பொருளுக்கான டெமோ கிளாஸ் எல்லாமே நான் கீழே நிப்பாட்டுறேன். ஜஸ்ட் நீங்கள் காதில் கேட்டால் போதும். இதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு 15 மார்க் இழக்கிறதுக்கு பதிலாக காதில் கேட்டால் நீங்கள் போய் அடிக்கிற அளவுக்கு ஆப்ஷன் எலிமினேஷன் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக பயன்படுற மாதிரி தான் நம்ம கிளாஸஸ் இருக்கும். கீழே டெமோ கிளாஸஸ் வச்சிருக்கேன். அட்மிஷன் டீட்டெயில்ஸ்னால் கீழே நம்பரும் வச்சிருக்கேன். நீங்கள் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு நீங்கள் அட்மிஷன் நம்பருக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். இல்லை அப்படின்னா மெசேஜ் அனுப்பிச்சு உங்களுக்கான ஃபர்தரான டவுட்ஸையும் நீங்கள் கேட்டுக்கிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கூடிய சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பக்காவாக மைண்ட் செட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ.